கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. கும்மாயத்தோடு வெண்ணெய் விழுங்கி குடத்தயிர் சாய்த்து பருகி பொய்மாய மருதான அசுரரை போன்றுவி தின்று நீ வந்தாய். இம்மாயம் வல்ல பிள்ளை நம்பி உன்னை என் மகனே என்பர் நின்றார். அம்மா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கஞ்சுவன் அம்மம் தரவேயே. கும்மாயத்தோடு உனக்கு நிறைய நான் சாதம் போடலையா? அந்த கோடியாத்துல போய் கூழை எடுத்து சாப்பிட்றியாமே, நன்னா இருந்தது அந்த கூழ். ஏதோ அந்த இடத்துல தாத்தா அவருக்கு உடம்பு ஒத்துக்கலைங்கிறதுக்காக கூழ் பண்ணி வச்சிருந்தா. கும்மாயம்னா கூழ். அந்த கூழை சாப்பிட்டுட்டு அப்புறம் வெண்ணெயை வேற விழுங்கினியாமே. இல்லைம்மா அந்த கூழ் நன்னா இல்லை, அதனால வெண்ணெய் போட்டு வேண்டி சாப்பிட்டேன். ஏண்டா இங்கே எனக்கு சாதம் போடுன்னு கேட்கக்கூடாதா? புறத்தியார் வீட்டில் நான் போய் அப்படி சாப்பிடலாமா? நீ இன்னைக்கு புறத்தியாருன்னு சொல்ற, அன்னைக்கு எல்லாம் நம்பாந்தான்னு சொன்னையே, அதுக்காக போய் நீ எடுத்து சாப்பிட்றதா? அப்புறம் என்ன பண்ணினேன்? நாம் வெண்ணெயை போட்டுன்னு கூழை சாப்பிட்டதும் விக்கித்துமா, அதுக்காக குடத்தயிர் சாய்த்தும் பருகி தயிர் குடத்தை சாய்ச்சு குடிச்சேன். இப்படிலாம் செய்யலாமா? பொய் மாய மருதான அசுரரை பொன்றுவி தின்று நீ வந்தாய். பொய் மாய மருதம், மருத மரம் மாதிரி இருக்கே தவிர அது மருத மரம் இல்லை, அது யட்சர்கள். குபேரனுடைய பிள்ளைகளான யட்சர்கள் நாரதருடைய சாபத்தினால அசுரர்கள் மாதிரி மரம் மாதிரி இருக்கிறார்கள். எதையுமே நம்ப முடியல. இங்க மரம் மாதிரி இருக்குன்னா அது ஒரு அசுரனா இருக்கு, கண்ணுக்குட்டி மாதிரி வந்தா அது ஒரு அசுரனா இருக்கு, கழுத மாதிரி வந்தா அது ஒரு அசுரனா இருக்கு. எதை பார்த்தாலும் கால் வைக்கிற இடங்கள்லாம் மழை காலத்துல கம்பளி பூச்சி இருக்கிறது மாதிரி எங்க பார்த்தாலும் அசுரனா இருக்கு. உன்னை எப்படி நான் வளர்க்க போறேன்? நீ அந்த மருத மரங்களை தவிழ்ந்து போய் அதை போய் சாய்ச்சி விட்டிய. இம்மாயம் வல்ல பிள்ளை நம்பி, இப்படி ஒரு சின்ன குழந்தை தவழற குழந்தையா போய் மரத்தை சாய்க்கும் சொன்னா கேட்பாளா யாராவது? உன்னோட கூட விளையாடுற பையங்கள்லாம் கண்ணன் தான் சாய்ச்சி விட்டானுங்கிறா. ஊர்ல உள்ளவெல்லாம் என்ன சொல்றா? உன்னை என் மகனே என்பர் நின்றார். யசோத புள்ளதான் சாட்சி விடுத்து, யசோத புள்ளதான் வந்தான், யசோத புள்ளதான் பார்க்கிறான், யசோத புள்ளதான் தயிரை கொட்டி விட்டான், யசோத புள்ளதான் வெண்ணைய தின்னுட்டு போயிட்டான், யசோத புள்ளதான் அந்த குட்டியை கிள்ளி அழ விட்டான், யசோத புள்ளதான் அந்த குட்டனை அடிச்சான். ஊர் பூரா யசோத புள்ளை யசோத புள்ளை யசோத புள்ளைன்னே சொல்றாடா. எனக்கு வெக்கமா இருக்கு. நீ இவ்வளவு குறும்புகள் பண்ற, இந்த குறும்புகளோட யசோதையும் சேர்ந்து அடிபடுறா. நான் அவனை உன்னை கூட்டு இப்படி எல்லாம் பண்ணாதடா, சாதுவாயிருடான்னா கேட்க மாட்டேங்கிற. குழந்தைகளை கொஞ்சம் போது என் அப்பா என் அம்மா என் கண்ணே என்றெல்லாம் கொஞ்சுவார்கள். ஆண் குழந்தையா இருந்தா கூட அம்மான்னு கொஞ்சுவா. அதுவும் யசோதைக்கு ஒரே ஒரு குழந்தைதான். இது ஆணும் இதுதான், பெண்ணும் இதுதான். அதனால இந்த குழந்தைக்கு பெண் அலங்காரங்கள்லாம் பண்ணிடுவோம். நவராத்திரி வந்து கொடுத்தானா இதுக்கு ஒரு சின்ன பாவாடையை கட்டி, கேரளாவில் மலையாளம் கோவிலெல்லாம் பெருமாளுக்கு பாவாடை தான் கட்டியிருப்பா. இதுக்கு ஒரு சின்ன பாவாடை கட்டி சட்டை போட்டு, மூக்கு வேற குத்திருக்காளா கிருஷ்ணனுக்கு, நாசாகிரே நவமௌக்திகம், அதனால ஒரு புல்லாக்க வேற போட்டு கையில மஞ்ச குங்குமம் கொடுத்து அடுத்தாது மாமி எல்லாம் கூட்டுண்டுவான். அதுக்கு இது மாதிரி அலங்காரம் பண்ணதுமே வெக்கமா போயிடும். இது அந்தாத்துல போய் மாமி எங்காத்துல கொலு வச்சிருக்கு இந்தா அப்படின்னு கூப்பிடும். அந்த கோபிமாருக்கு இப்படி 2 பேர் 4-5 பேரா நிற்பா. குங்குமம் எடுத்துக்கிட்டு வரேண்டிமா போனுடுவா. அப்புறம் அவளுக்குள்ளே பேசிப்பா, ஏண்டி யசோதைக்கு பெண் குழந்தை கூட இருக்கான்னு, யசோதைக்கு பெண் குழந்தை கூட இருக்கானே அப்படின்னா. ஏன்னா அவ்வளவு நேச்சுரலா இருக்குமா இவனுக்கு மோகன அலங்காரம் பண்ணாக்க. இது நாச்சியார் திருக்கோலம்னா இது பெருமாளா இது நாச்சியாரான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு அமைப்பா இருக்குமா. கண்ணனை சில சமயம் என்னுடைய கண்ணாட்டி
என்னுடைய குட்டி அப்படின்னு கொஞ்சுவள். ஒரு சமயம் என்னுடைய குட்டான்னு கொஞ்சுவள். எல்லாம் அவன் தானே. அம்மா உன்னை அறிந்து கொண்டேன், உனக்கு அஞ்சுவல் நம்மம் தரவேகே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.